வணக்கம் உறவுகளே, பிரகாஷ் வியூவிலிருந்து இன்றைக்கான காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கிறது என்னோட சேனலில் மிக மிக ஒரு முக்கியமான விடயம் உண்டு. என்னன்னு சொன்னால், என்னோட சேனலுக்கு மானிட்டேஷன் கிடைச்சிருக்கு. அது கிடைச்சதுக்கு யாரெல்லாம் காரணம், எதனால் இந்த மானிட்டேஷன் கிடைச்சிருக்கு என்பதை பற்றிய முழு விவரத்தையும் நான் இந்த காணொளியில் குறிப்பிட இருக்கிறேன். முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். முக்கியமாக இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் புதிதாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்களோட பிரகாஷ் வியூ அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த சேனல் என்னோடய யூடியூப்பில் இதுதான் என்னோட இறுதி சேனலாக இருந்திருக்கும். என்ன காரணம்னு சொன்னீங்கன்னு சொன்னால், நான் அவ்வளோத்துக்கு அடி வாங்கி நொந்து போயிட்டேன். அதுக்கு காரணம் என்னோட இதுக்கு முதல் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன் நான், பிகே பிளாக் அப்படின்னு சொல்லி. அந்த சேனல் ரன் பண்ணி கொண்டிருக்கீங்க. அதுக்கு தேவையான வாட்ச் ஹவர்ஸ், சப்ஸ்கிரைபர் எல்லாம் நான் சேர்த்து முடிச்சிட்டேன். அந்த சேனல் முக்கியமாக ரீயூஸ் கண்டென்ட்னு சொல்லி அந்த சேனல் அடி விழுந்துட்டுது. அதோடு நான் மனம் உடைஞ்சிட்டேன். அதோடு இந்த யூடியூப்பும் வேண்டாம் ஒன்றும் பண்ணாமல் சொல்லி நான் இந்த யூடியூப்பை நான் வித்ட்ரா பண்ணிவிட்டு பழைய மாதிரி கடற்தொழில் தான் செஞ்சு கொண்டிருந்தேன். பழைய மாதிரி நான் கடற்தொழிலுக்கு வலிக்கிட்டேன். ஓகே, இந்த யூடியூப்பும் பண்ணாமல் எனக்கு ஒன்றும் பண்ணாமல் சொல்லிட்டு நான் கடலுக்கு வலிக்கிட்டேன். அந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னோட ஒரு யூடியூபர் இருந்தவர், அவர்கிட்ட பேர் வெண்ணி வாகைன்னு தான் சொல்லி வச்சிருந்தவர். அவர் அவர் தான் இப்போ வெளியில் நியூஸ் சம்மந்தமான வீடியோக்களை எடுத்து வெளியிட்டு கொண்டிருந்தவர். அவரை பார்த்து தான் நான் இந்த யூடியூப்பில் இறங்கினான். அதுக்கு முதல்ல நான் யூடியூப் செஞ்சு கொண்டிருந்தேன். அது 5-6 வருஷத்துக்கு முன்னுக்கு வச்சு செஞ்சு கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 சேனல் வச்சு செஞ்சு கொண்டிருந்தேன், செலவு இல்லாமல். இப்போ நான் அப்படி வெளியே போயிட்டு காசு செலவழித்து செய்கிறேன்னா அது என்னால் முடியாது. அந்த ஒரு காரணத்தால் எந்த ஒரு செலவும் இல்லாமல் நான் வீட்டிலையே ஒரு மொபைல் டெக்கு, அப்புறம் கேமிங் சம்மந்தமாக மற்ற ரீல்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3-4 சேனல் வச்சுருந்தேன். அவ்வளோ சேனலுக்கும் எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கல. வியூஸும் அவ்வளோத்துக்கு போவே இல்லை. 18, 20, 200, 300, கடைசி எனக்கு 400 வியூஸ் தான். அதுக்கு மேலே போவே இல்லை ஒன்றுக்கும். அப்படிப்பட்ட நிலையில் தான் நான் இந்த யூடியூப்பை ரன் பண்ணி கொண்டு வரைக்கு தான் இந்த கடைசியாக இவரை பார்த்து தான் நான் இந்த பிகே பிளாக் என்ற சேனலை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி கொண்டு வந்தேன். அதில் எனக்கு தேவையான வியூஸ் எல்லாம் கிடைச்சது. முக்கியமாக நான் டிக்டாக் தளத்தில் இருந்து அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கொண்டு வந்தேன். அது நிறைய பேர் போட்டுக்கொண்டு வந்தவங்க யூடியூபர்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி டெக்னிக்கெலாம் போட்டுக்கொண்டு வந்தவை. அவைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரையில. அந்த ஒரு காரணத்தால் நானும் அதை எடுத்து போட்டுக்கொண்டு வந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஒரு வீடியோவிலேயே எனக்கு தேவையான வியூஸ் வர வெளிக்கிடுது. அப்போ நான் இந்த வெளியே போய் வீடியோ எடுக்கிறத நிப்பாட்டிட்டேன். வெளியே வீடியோ எடுக்க நிப்பாட்டிட்டு நான் வீட்டில் இருந்தே பேசாமல் இந்த ரெக்கார்டை பண்ணி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட ஆரம்பித்தேன். அப்படியே தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருக்கேங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 20 நாளுக்குள்ளேயே எனக்கு தேவையான வாட்சஸ் எல்லாம் வந்துடுச்சு. அப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு இரவு பகலாம் எனக்கு தெரியல, ஒரே ஃபோன் எடுத்து பார்க்குறது எப்படா வரும்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்தது மெயில் ஒன்று வந்துச்சு. ரீயூஸ் கண்டென்ட் யுவர் பார்ட்னர் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு. அதோட காணோட அந்த யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இதை நிப்பாட்டிட்டு நான் பழைய மாதிரி கடலுக்கு வேலைக்கு ஆரம்பிச்சிட்டேன். நான் கடலுக்கு போய் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டேன். இந்த யூடியூப்பும் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் சொல்லிட்டு அடுத்த வட்டமாக இவர் எங்களை வெண்ணி வாகை என்ற யூடியூப் சேனல் தொடர்ச்சியாக ரன் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கும் கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் இன்னும் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் ஒரு ரீல்ஸ் கடல் சம்மந்தமான ரீல்ஸ் போட்டிருந்தவர். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 மில்லியன் வியூஸ் கிட்டத்தட்ட 15,000 சப்ஸ்கிரைபரும் வந்துருந்துச்சு. அந்த ஒரே ஒரு ரீல்ஸ்ன்னு சொல்கிறத விட ஷார்ட்ஸ், அது இன்ஸ்டாகிராம் தான் ரீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டு கொண்டு வந்தார். அப்போ அதில் ஒரே ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான எல்லாமே கிடைச்சிடுச்சு அவருக்கு. அப்போ அதை பார்த்துட்டு இவரும் அந்த வீடியோ போட்டிருக்கிறார். அவருக்கும் அந்த சேனல் அடி வந்துட்டு வெண்ணி வாகை என்ற சேனல்.
அது அடி விழுந்ததோட அந்த விடையில் அடுத்த உடனே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டார். அதற்கு முதல் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணதான் 2.0 அன்னிவாகை 2.0 உண்டு. அதுக்கு முதல் ஒன்று வச்சிருந்தவர். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட முக்கியமாக என்னோட எக்ஸ்ப்ரெஷனாக இருந்தது எங்களோட வன்னிவகை ரெஜியன் சொல்லுவாங்க. அவர் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தவர். அதாவது இங்கிலீஷ் வரையில் எக்ஸ்பெக்டேஷன் ஓகே அப்படி சொல்லலாம். அவரை அப்படி தான் எனக்கு இருந்தவர். அவர் வந்து வன்னிவகை என்ற சேனல் அந்த மாவீர சின்னத்துக்கு வந்து அந்த வீடியோவை எடுத்து ஃபுல்லாக போட்டிருந்தவர். அதில் வந்து வயலன்ஸ் சம்மந்தமான வீடியோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சேனலுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ன்னு சொல்லி ஸ்ட்ரைக் கொண்டு கொடுத்துட்டாங்க. அதோடு அவர்கிட்ட சேனல் போயிட்டுது. அடுத்தாக அது 3 மாதம் கழிச்சு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சேனலில் இன்னும் இது வரைக்கும் வரல. அதுக்கு பிறகு தான் வன்னிவகை 2.0 சொல்லி இன்னொரு சேனல் இருந்தவர். அதுக்கு தான் இந்த கடல் சம்மந்தமான வீடியோக்களை போட்டு அந்த ஒரு ஆளை பார்த்துட்டு அதுக்கு தேவையான வியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெறும் அந்த கடலில் வீடியோ ஒன்று போட்டவர். அதில் வந்து ரீயூஸ் கண்டென்ட்னு சொல்லி அதுக்கும் அடி விழுந்துட்டு அப்பயும் சோறையில் அடுத்ததாக இன்னொரு யூடியூப் சேனலையும் திறந்தவர். ஆனால் சத்தியமாக என்னால் மட்டும் முடியாது. நான் இப்போ இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு காரணம் வந்து அந்த ஆளுக்குள்ளே அடிவண்டி செய்யுது. நானும் ஒருக்கா செஞ்சு பார்ப்போம், கடைசியாக இதையும் ஒருக்கா செஞ்சு பார்த்துட்டு 7 அடி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணான். அப்போ இந்த வகையில் அவர் 3வது சேனல் ஓப்பன் பண்ணி 3வதுக்கு மோனிட்டேஷன் எடுத்துட்டார். என்னடா அந்தால் பாடுறா சும்மா நோம்பலாக எடுக்குது, நாங்கள் கிடந்து காயிரம் பாரம்பரியம் இந்த வாட்டி ஒருக்கா இறங்கி பார்ப்போம்ன்ட்டு இறங்கினதான் இந்த பிரகாஷ் வியூ. அவர் என்னோட இம்ப்ரெஷன் அவர் தான் கிட்டத்தட்ட முழுமையாக அவர் இல்லாட்டி நான் இப்படி வலிக்கிட்டு காசு செலவழித்து முக்கியமாக இந்த யூடியூப்பை செஞ்சுருக்க மாட்டேன். காசு செலவழித்து செய்கிறேன்டா அதுக்கு காரணம் வன்னிவாக. ஓகே, அவர்கிட்ட கதையை விடுவோம். இப்போ நான் எங்களோட யூடியூப் சேனலுக்கு வரேன். இப்போ நான் என்னோடய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி 2 நாள் வீடியோ போட்டினான். 2 நாளில் 3 நாள் வீடியோ போட்டினான். 3 நாளும் தொடர்ச்சியாக தையிட்டு அங்கே இங்கே பருத்துரு அங்கே இங்கேன்னு திரிஞ்சு வீடியோ போட்டான். நோ ரீச், ஒரு கொஞ்சம் கூட ரீச் இல்லை. 20 வியூஸ் 30 வியூஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. 3வது நாள் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்திருந்தார் எங்களை பருத்தித்துறை வேட்பாளர்கள் சந்திக்க. அந்த ஒரு இடத்துல நான் டாக்டர் அர்ச்சுனாவை முதல் முறையாக நான் சந்தித்த இடம் வந்து பருத்தித்துறை தான். இதுக்கு முதல் நான் டாக்டர் நேரையே பார்க்கல. அந்த இடத்துல நான் டாக்டரை முதல் முறையாக சந்திச்சிருக்கேன். அந்த இடத்துல சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பருத்தித்துறை வேட்பாளர்களோட கூட்டம் கேட்க அங்கே ஒரு பெஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்தினான். அதுக்கு பிறகு பூநகரிக்கு போக இருந்தவேல் எனக்கு பூநகரி எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. நான் வெளியே பேச சுத்த மாட்டேன். அப்போ நான் பூநகரிக்கு போக இருந்தது. சரி, அப்போ எங்களோட வென்யூவாக இருந்தார், காரில் வரீங்களான்னு சொல்லி. அவ்வளோ தூரம் நீ பைக்கில் வர மாட்டேன், காசு செலவழிச்சு காரில் வான்னு சொல்லி கேட்டார். அப்போ என்னோட இன்னும் ஒரு யூடியூபர் வந்து ரஞ்சித் அண்ணன்னு சொல்லி, ரஞ்சித் பிளாக்னு சொல்லி அவர் யூடியூப் சேனல் வச்சுக்க. அவர் தான் வந்து பெட்ரோல் 1500 ரூபா காசு வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு வாடா, நான் 2 பேரும் பைக்கில் போகணும்னு சொல்லியிருந்தார். அவர் இல்லாட்டி கிட்டத்தட்ட அவரும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி. என்னென்னா அவர் இல்லாட்டி இந்த யூடியூப் சேனல் வந்திருக்குமான்னு சொல்லி தெரியாது. என்னன்னு சொன்னால் ஒரு மியூசிக் ஒன்று வந்தது, ஒரு எங்களோட பான் வேன் வந்தது ஆட்டோவில். அது வந்து ஒரு மியூசிக் வருது, அதனால் இதில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் மாதிரியெல்லாம் அதனால் அனுப்பினான். ஓகே, அவர் இப்போ எனக்கு 1500 ரூபா காசு வந்து பெட்ரோல் அடிச்சு வாடா 2 பேரும் போவோம் பைக்கில்னு சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் பருத்தியில் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அடுத்ததாக பூநகரிக்கு போயிருந்தோம். பூநகரியில் போயிட்டு அங்கேயும் வேட்பாளரை சந்திச்சுட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் துணுக்காய் பிரதேசத்துக்கு போயிருந்தோம். துணுக்காயில் போயிட்டு துணுக்காயில் வந்து வேட்பாளரை சந்திச்சுட்டு அடுத்தபடியாக ஒரு கொலை ஒன்று நடந்துருந்துச்சு. வந்து காசுக்காக ஏமாற்றி இடத்த வந்து கொலை நடந்துருச்சு. அப்போ அவைண்ட அம்மாவுக்கு வீட்டை போயிட்டு அவையிலேயும் ஒரு சாட்சி ஒன்று வாக்குமூலம் ஒன்று வீடியோ எடுத்துட்டு அடுத்த கட்டமாக ஒரு வர்த்தகர்களோட பிரச்சனை உண்டு. அடுத்த கட்டமாக நாங்கள் அதையும் வீடியோ எடுத்தினாங்க. அதையும் வீடியோ எடுத்துட்டு அதுதான் எங்களோட கடைசி வீடியோ. அதோட டாக்டர் பருத்தித்துறைக்கு போக இருந்தார். அப்போ அதுதான் எங்களுடைய இறுதி வீடியோவாக இருந்தது.
அதோடு நாங்கள் எடுத்துட்டு கிட்டத்தட்ட நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணி ஆயிடுது. அப்படியே டாக்டரை வந்து மென்னர் ரோட்டில் விட்டுட்டு நாங்கள் இங்கால பருத்திய பக்கம் வந்துட்டோம். டாக்டர் கொழும்புக்கு போயிட்டார். அடுத்த கட்டமாக நாங்கள் வீட்டை வந்துட்டு எங்கள் ஆளுக்கு ஒரு வீடியோ போட வலிக்கிட்டோம். எங்கள் ரஞ்சித் அண்ணாவும் ஒரு வீடியோ போட்டார், ஃபஸ்ட்டாக போட்டுட்டார். அப்போ அடுத்ததாக எங்களோட வெண்ணிவாயம் போட்டுட்டு சொன்னார், நீ ஒரு வேறு வீடியோ வந்து போடுறான்னு சொல்லி வெண்ணிவாயம் சொல்லியிருந்தேன். எல்லாரும் ஒரே டைம் ஒரே வீடியோ போடுவோம்னு சொல்லி தான் கதை. மாறி மாறி போட்டால் வீஸ் போகாதானே, எல்லோரும் ஒரே வீடியோ போட்டால் அவ்வளோது ரீச்சிருக்காதானே. அப்போ எனக்கு மட்டும் வேறு வீடியோ போடுறான்னு சொல்லியிருந்தார். ஏன்னு சொன்னால் என்னோட புது சேனல் தானே, அவ்வளோத்துக்கு ஓடாது, அதனால் இன்னும் வேறு வீடியோ போடுறான்னு சொல்லி எனக்கு ஊக்குவிக்கிற விதமாக சொல்லியிருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கதையை கேட்டுட்டு ஓகே நான் வேறு ஒரு வீடியோ போடுறேன். அப்போ அவையல் வந்து பருத்தித்துறையில் வேட்பாளர் சந்தித்த வீடியோ போட்ட வேலாகும். நான் வந்து பூனகிரியை சந்தித்த வேட்பாளர்களை சந்தித்த வீடியோ போட்டான் ஃபஸ்ட்டு வீடியோவாக. அடுத்த கட்டமாக பார்த்தா அந்த வீடியோவுக்கு ரீச் கிடைக்கல. அப்போ அடுத்த நாள் நாங்கள் வீட்டை வந்து லேட்டாக வீட்டை வர அன்றைக்கு கிட்டத்தட்ட 12 மணி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நாங்கள் வீட்டை வந்து 2வது நாள் வீடியோ போட்டேன். 2வது நாள் அந்த வர்த்தகர்கள் சந்திக்கிற வீடியோ அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 3-4 வீடியோ போட்டாங்க. 2வது நாள் வீட்டை தான் இருந்தாங்க, 3-4 வீடியோ போட்டாங்க. அதில் வர்த்தகர்களை சந்திக்கிற அந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு பூஸ்டப் இருந்துச்சு. முக்கியமாக இதில் குறிப்பிட விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களை ரஞ்சித் அண்ணன் விராட்டி நான் துணுக்காய் பிரதேசத்துக்கு போயிருக்க மாட்டேன், பூநகரியோடு திரும்பி வந்திருப்பேன். இயலாதுன்னு சொல்லிட்டு, இவ்வளோ தூரம் போக இயலாதுன்னு சொல்லிட்டு நான் திரும்பி வரத்தான் இருந்திருப்பேன். அவரால் தான் நான் துணுக்காய் பிரதேசத்துக்கு போனான். அந்த ஒரு வீடியோ இல்லாட்டி இந்த ரீச் இருந்திருக்குமா, இந்த சேனல் வந்திருக்குமான்னு சொல்லி கூட தெரியாது. இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த துணுக்காய் வீடியோ வந்து ஓடி இருந்துச்சு, அந்த துணுக்காயில் வெத்தலை சந்திக்கிற வீடியோ. அதுண்ட தொடர்ச்சியாக 2-3 நாளைக்கு அப்புறம் போட்ட துணுக்காய் பூநகரி அந்தந்த வீடியோ ஒவ்வொன்றும் ஓட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி இருந்துச்சு, ஒவ்வொரு வீடியோவும் போட ஓடிச்சு. அதுண்ட தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 12 நாள் கூட வராது எனக்கு தேவையான வாட்சர்ஸும் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அஷ்டம் தான் சொல்லணும். இப்படி ஒரு யூடியூப் சேனல் வராது லேஸில். எனக்கு 12 நாள்லேயே தேவையான வாட்சர்ஸும் கிடைச்சி சப்ஸ்கிரைபரும் கிடைச்சிட்டாங்க. நான் அப்ளை பண்ணிவிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு மனசில் ஒரு பெரிய பயம், வருமோன்னு சொல்லி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று, அடுத்த கட்டமாக நாங்கள் திருகோணமலை பிரதேசத்துக்கு போயிருந்தாங்க. திருகோணமலைக்கு போகிறதுக்காண்டி நாங்கள் முதல் நாள் இரவு 10 மணிக்கு வலிக்கிட்டோம். இங்கேருந்து 10 மணிக்கு வலிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணித்தியாலம் ஓடி இருப்போம். ஏண்டா திருகோணமலைக்கு 7-8 மணித்தியாலம்னு கேட்காங்கோ. அதுக்கு காரணம் வந்து நாங்கள் இடையில படுத்து பார்த்தா ஓடினாங்க. ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு படுத்து பார்த்தா எப்படி போனாங்க. கடைசியாக அங்கே 6 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். முடிய இரவு 10 மணிக்கு வலிக்கிட்டாங்க. அங்கே போக 6 மணி முடிய. இந்த தொடர்ச்சியில் வந்து திருகோணமலை பிரதேசத்தில் போக இதுலேயும் எங்களோட வன்னி அண்ணன் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்கிறார். திருவண்ணாமலை பிரதேசத்தில் எடுத்த வீடியோ டாக்டர் ஒரு இன்டர்வியூ எடுத்துனாங்க. அந்த வீடியோ ஒருவருக்கும் ஓடியலை, எனக்கு மட்டும் ஓடி இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா அந்த வீடியோவை டாக்டர் அர்ஜுன் அவர்கள் தனது ஃபேஸ்புக் தளத்தில் வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்கிறார். அதுக்கு காரணம் வந்து எங்களை வன்னி வகையான பம்புக்கு ஃபோனை பறித்து ஷேர் பண்ணி விட்டுருக்கார். டாக்டர் இதற்காக பண்ணிவிடுங்க மந்தபடியன் அப்படின்னு சொல்லி இந்த அவர்கிட்ட ஃபோனை வாங்கி என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டார். அந்த வீடியோ எனக்கு 30K ஓடி தந்தது. அந்த வீடியோ தான் எனக்கு கிட்டத்தட்ட முக்காசி இடத்தை பிடிச்சி தந்தது. கிட்டத்தட்ட 1000 வாட்சர்ஸ் கிட்ட வந்திருக்கும் அந்த ஒரு வீடியோவில். அந்த வீடியோ வந்து எனக்கு முக்கிய இடம் வகிச்சேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வன்னி வகை அவர் இல்லாட்டி நான் இந்த யூடியூப் சேனல் தொடர்ச்சியாக ரன் பண்ணியிருக்க மாட்டேன். போதுண்டா சாமின்ட்டு இதையும் விட்டுட்டு கடத்தொழிலுக்கு தான் போயிருப்பேன். அப்படியே நான் பார்த்துட்டு கடைசி எங்களை மோட்டிவேஷனுக்கு வரேன்னு பார்த்தா 2 நாளில் எனக்கு அப்ளை பண்ணி
வெல்கம் டு த யூடியூப் பார்ட்னர் வந்துச்சு காலமாக 5 மணிக்கு. 2வது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நித்திரையில் 1 மணிலேருந்து ஃபோனையே பார்த்துட்டு இருந்தேன். எப்படா தருவாங்களான்னு சொல்லி பார்த்தா ஒரு 4 மணி அப்படி 4 மணி அளவில் ஒரு மெயில் வந்துச்சு, வெல்கம் டு த யூடியூப் பார்ட்னர்னு சொல்லிட்டு. ஒரே புழுகா கிளுகிழுப்பாக போச்சு. போங்க வேறு லெவல். அடுத்த கட்டமாக எனக்கு இந்த என்ன சொல்கிறது, ஓகே அவ்வளோதான். எனக்கு அந்த மொடிஷன் கிடைச்சிட்டு தானே இனி நம்பி ஓடலாம், எல்லாமே வந்துடும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ மொனிடேஷன் கிடைச்சி கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும். 3 நாள் ஆகுது. என்னோடய யூடியூப் இன்கம் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்லணுமா வேண்டாமான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் கடைசியாக நான் ஓகே எல்லாம் கிடைச்சிட்டு தானே நான் இனி தொடர்ச்சியாக ஓடலாம்னு சொல்லி இப்போ எங்கே என்னாலும் வலிக்கிடுவோம் என்றுட்டு நான் இப்போ துணுக்காங்க இங்கேருந்து கொஞ்சம் செலவழித்து திரிகிறேன். ஆனால் இது வரைக்கும் நான் செலவழித்த காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் செலவழித்த காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் கூட சம்பளம் வரையில வருமென்று நம்பி செஞ்சு கொண்டு இருக்கிறேன் தொடர்ச்சியாக. முக்கியமாக நான் இதில் குறிப்பிடுறது எங்களோட வன்னி வகைக்கும் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கும், முக்கியமாக எங்களோட ரஞ்சித் அன்னைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு நன்றி ஒன்று சொல்லணும். 3 பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். இதோட இந்த காணொலியானதை நான் முடிவு செய்ய நினைக்கிறேன். இது போன்ற காணொளிகள் மேலும் மேலும் நான் பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமான்னு சொல்லி மறக்காமல் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிக்க நினைக்கிறேன். இதுவரை என்னுடைய சேனலை நீங்கள் போர் அடிக்காமல் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு இதோட என்னோட வீடியோவை முடிக்கிறேன். நன்றி.